நேரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. புக் ஷோ தமிழ் இருக்கு. கதைகளை நாங்க சொல்றோம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புக் ஷோ தமிழ். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான ரொம்பவே பழமையான ஒரு நீதி கதைய பார்க்க போறோம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நோய், அதை குணப்படுத்த ஒரு அதிசயம், அப்புறம் பொறாமையால வர்ற பெரிய ஆபத்து எல்லாம் இருக்கு. வாங்க அரசர், வைத்தியர் மற்றும் மந்திரிங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பாருங்க, ஒரு துளி மருந்து கூட இல்லாம ஒரு ராஜாவோட கொடிய நோயை குணப்படுத்த முடியுமா? கேக்குறதுக்கே ஏதோ நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த கேள்விதான் நம்ம கதையோட அச்சாணியே. வாங்க கதைக்குள்ள போலாம். பெர்ஷியாவுல சூமான் ஒரு நாடு. அங்க ஒரு பெரிய ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல, அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவரை வாட்டி வதைச்சிட்டு இருந்துச்சு. அது அவரை பிடிச்சிருந்த ஒரு கொடிய குணப்படுத்தவே முடியாத நோய். ஆமாங்க, அந்த ராஜாவுக்கு தொழுநோய். நாட்டுல இருந்த பெரிய பெரிய வைத்தியரங்களை எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. அவரால் முடியல. ராஜா மொத்த நம்பிக்கையும் இழந்து விரக்தியோட விளிம்புல நின்னுட்டு இருந்தாரு. அந்த ராஜசபையே ஒரு மாதிரி சோகத்துல மூழ்கி இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல அந்த நம்பிக்கையற்ற சூழலுக்குள்ள தூபான் ஒரு புத்திசாலி வைத்தியர் வர்றாரு. அவருக்கு பல மொழிகள் தெரியும், மூலிகைகளை பத்தி நல்லா தெரியும். அவர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வாக்குறுதியோட ராஜாவை பார்க்க வர்றாரு. தூபானோட வார்த்தைகளை கேளுங்களேன். எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு எந்த மருந்து மாத்திரையும் வேணாம், வெளிப்பூச்சும் வேணாம், நான் உங்களை குணப்படுத்துறேன்னு சொல்றாரு. இந்த விசித்திரமான ஆனா நம்பிக்கையூட்டுற வார்த்தை இயல்பாவே ராஜாவோட கவனத்தை ஈர்க்குது. சரி, இந்த அதிசய சிகிச்சை எப்படி வேலை செஞ்சதுன்னு பாப்போமா? இதுல கொஞ்சம் அறிவியலும் கொஞ்சம் மேஜிக்கும் கலந்த மாதிரி ஒரு திட்டம். ஸ்டெப் 1, தூபான் போலோ விளையாடுற மட்டை இருக்குல்ல, அதோட கைப்பிடிய குடைஞ்சு அதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் மருந்து நிரப்புறாரு. அடுத்ததா ஸ்டெப் 2, ராஜா அந்த மட்டையை வச்சு கை நல்லா சூடாகிற வரைக்கும் விளையாடணும். அப்போ என்ன ஆகும்? ஸ்டெப் 3, அந்த சூட்ல கை வியர்க்கும்ல, அந்த வியர்வை வழியா கைப்பிடியில இருக்கிற மருந்து உடம்புக்குள்ள போகும். அதுக்கப்புறம் ஒரு குழியில போட்டுட்டு நல்லா தூங்கணும். அவ்வளவுதான். அடுத்த நாள் என்னாச்சு தெரியுமா? ஒரு பெரிய அதிசயம். ராஜா காலையில எழுந்திருச்சு பாக்குறாரு. அடேங்கப்பா, உடம்புல இருந்த நோய் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுச்சு. ராஜசபை முழுசும் ஒரே கொண்டாட்டம், ஒரே மகிழ்ச்சி. ராஜா குணமானது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இந்த சந்தோஷத்தோட சேர்ந்து ஒரு பெரிய ஆபத்தும் வந்துச்சு. இப்போ கதையோட அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது. இங்க இருந்துதான் நல்லது கெட்டதா மாறப்போகுது. ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தன்னோட நன்றி அள்ளி கொடுத்தாரு. வைத்தியர் தூபானுக்கு 2000 தங்க நாணயங்கள், விலை உயர்ந்த பட்டு ஆடைகள், அது எல்லாத்துக்கும் மேல தனக்கு பக்கத்திலேயே உட்கார ஒரு பெரிய கௌரவத்தையும் கொடுத்தாரு. ஒரே ராத்திரியில தூபான் அந்த நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஆளா மாறிட்டாரு. ஆனா பாருங்க, ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தருக்கு பொறுக்காதில்ல. அங்கதான் வரான் வில்லன், ராஜாவோட தலைமை மந்திரி. அவருக்கு பேராசையும் பொறாமையும் கொஞ்சம் அதிகம். தூபானோட இந்த திடீர் வளர்ச்சியை அவரால் சுத்தமா ஏத்துக்க முடியல. இங்கதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை வருது. நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் நடுவுல ஒரு போராட்டம். ஒரு பக்கம் ராஜாவோட நியாயமான நம்பிக்கை. அவர் என்ன கேக்குறாரு? என்ன கொல்ல நினைச்சிருந்தா அவன் ஏன் என்ன குணப்படுத்தணும்? இது லாஜிக்கலான கேள்விதானே. ஆனா இன்னொரு பக்கம் மந்திரியோட விஷமத்தனமான பேச்சு. இல்ல ராஜா, அவன் உங்களை கொல்ல வந்த துரோகின்னு சொல்றான். பாத்தீங்களா அந்த மந்திரி எவ்வளவு தந்திரமா பேசுறான்னு? தன்னோட சொந்த பொறாமைய நாட்டு பாதுகாப்பு பிரச்சனை மாதிரி மாத்துறான். ராஜா யாருன்னே தெரியாத ஒருத்தரோட விசுவாசத்தை நம்புறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி மெதுவா ராஜாவோட மனசுல சந்தேகத்தை விதைக்கிறான். ஆனா நம்ம ராஜா சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப புத்திசாலி. மந்திரியோட விஷப்பேச்ச கேட்டு உடனே கோவப்படல. அதுக்கு பதிலா அவனோட தந்திரத்துக்கு ஒரு கதை மூலமாவே பதில் சொல்ல முடிவு பண்றாரு. இப்போ உங்ககிட்டயும் இதே கேள்விதான். ஒரு புத்திசாலி தலைவன் தனக்கு எதிரா வர்ற ஒரு பொய்ய எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இதுக்கு நம்ம ராஜா ஒரு நல்ல உதாரணத்தை காட்ட போறாரு. அந்த மந்திரியோட விஷ பேச்ச முறியடிக்க நம்ம ராஜா ஒரு கதைய ஆயுதமா எடுக்கிறாரு. ஒரு அநீதி நடக்காம தடுக்கிறதுக்காக சிந்துபாத் ராஜாவுக்கு ஒரு மந்திரி சொன்ன கதைய இப்போ இவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. பாருங்க, ஒரு கதையால ஒரு நச்சு எண்ணத்தை எப்படி எதிர்க்க போறாருன்னு. ஆனா அந்த மந்திரி விடுறதா இல்ல. அவன் திரும்ப திரும்ப அந்த வைத்தியம் ஒரு துரோகின்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட ஆர்வம் எல்லாம் அந்த கதையை கேட்கறதுல இல்ல, தூபானை அழிக்கிறதுல தான் இருக்கு. அவன் பேச்சுல அரசரோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. விவேகம் பின்னுக்கு போய் சந்தேகம் முன்னால வந்து நிக்குது. கடைசியில அரசர் ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறாரு. வைத்தியர் தூபானுக்கு மரண தண்டனை. தன்னோட கடைசி நேரத்துல வைத்தியர் தூபான் ராஜா கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுக்கறாரு.
ராஜா, இந்த புத்தகத்தோட பக்கங்கள்ல விஷம் தடவப்பட்டிருக்கு. என் தலையை வெட்டினதுக்கு அப்புறம் இதோட 6வது பக்கத்துல இருக்கிற ரகசியத்தை நீங்க படிச்சீங்கன்னா என் தலை உங்ககிட்ட பேசும்னு சொல்றாரு. அந்த ராஜாவுக்கும் ஒரு ஆர்வம். தூபனோட தலையை வெட்டினதும் புத்தகத்தோட பக்கங்களை தன்னோட எச்சிலால நினைச்சு புரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது ஒரு பொய். அந்த பக்கங்கள்ல தடவப்பட்டிருந்த கொடிய விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ராஜாவோட உடம்புல ஏறி அவர் அந்த இடத்திலே சுருண்டு விழுந்து இறந்து போறாரு. பாத்தீங்களா, ஒரு நல்லவனை கொன்ன ராஜாவுக்கு அதே ஆள் மூலியமாவே தண்டனையும் கிடைச்சிருச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பொறாம பிடிச்சவங்க பேச்சை கேட்டா எவ்வளவு பெரிய அறிவா இருந்தாலும் அதிகாரமா இருந்தாலும் அது அழிஞ்சுதான் போகும்.